ஐயோ என்ன பண்ணுவேன், நான் செத்தா பரவாயில்லையே, கொஞ்சம் விஷத்தை கொடுத்து என்ன கொண்டுங்க. ஆமா, குழந்தை பின்னாடியே சுத்தினா பாத்துக்குங்க எங்க அம்மா. என்னை என்னன்னு கூட கண்டுக்கல. அந்த குழந்தைக்கு லீவ்ல இருந்து 1.5 நாள் 2 நாள் கிட்டத்தட்ட பெயின் அனுபவிச்சேன். ஆனா பாப்பா செகண்ட் டேக்கு பார்த்த அப்புறம் எனக்குள்ள ஈகோங்கிறது சுத்தமா போயிடுச்சு. இவ்வளோ பெரிய திருப்பி உட்கார அப்ப என்னன்னா குழந்தையோட கழுத்து இருக்கிடும். ஏதோ ஒண்ணுன்னா முட்டை வேலை பிடிச்சிக்கிட்டே முடியாது. நீ பேசாம சிதம்பரத்துக்கு அனுப்பிடுவேன், சிதம்பரத்துக்கு போ, நீ ஒன்னா இங்கெல்லாம் டெலிவரி பார்க்க முடியும். அப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உண்மையிலேயே எனக்கு பக்கத்துல இருந்து கதறல் சத்தெல்லாம் கேக்குது. இந்த படத்தெல்லாம் கத்தும், ஐயோ அம்மான்னு கத்துவோம் பாத்தீங்களா. யாரும் இதை கேட்டுட்டு பயந்துட்டு ரொம்ப டெலிவரி நினைச்சு பயப்படாதீங்க. ஏன்னா இது வந்து நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான். ஒண்ணு இல்லைங்க, எடுத்து ஸ்டாண்ட்ல வச்சிருக்கேன். நிறைய பேர் வீடியோவில் ஷேக் இருக்குன்னு சொல்றாங்களே சொல்லிட்டு நீங்க எடுத்து வச்சேன். அதோட முக்கியமா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எவ்வளவு ஃபுல்லா பார்க்க முடியுமோ பாருங்க. அப்பதான் வந்து நாங்க என்ன சொன்னோங்கிறதும் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் கண்டிப்பா பண்ணுமா டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து 17ஆம் தேதி டேட் கொடுத்துருந்தாங்க. சிவா வந்து 10ஆம் மாசம் 17ஆம் தேதி டெலிவரி டேட்டு கொடுத்துருந்தாங்க. இப்ப சிவாவுக்குனா எப்படின்னா 17ஆம் தேதி இப்ப கொடுத்துருக்காங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடியே சிவாவுக்கு டெலிவரி ஆகிட்டான். சிவாவுக்கு ஆகல, சிவா டெலிவரி ஆயிட்டான். ஆயிட்டான். அதுக்கப்புறம் 17ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. பெயினே வரல. 10ஆம் தேதிக்கு முன்னாடியே பெயின் வந்துரும். வந்தா என்ன பண்றது, எங்க அம்மா பொழப்பையும் சேர்த்து நீ சிவா 10 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி பிறந்த மாதிரி பிறந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு அவங்களும் ஊருக்கு வர சொல்லிட்டான். நான் தான் வர சொன்னேன், இவ வேணாம்னு சொன்னா. எனக்கு ஒரு பயம், பயந்துகிட்டு வர சொல்லிட்டான். கடைசியில வந்தா எங்க அம்மா முன்னாடி மாசம் 28ஆம் தேதி கடைசியில தான் போனோம். மறு மாசம் 10ஆம் தேதி ஆச்சு. 11. எனக்கு அந்த 1ஆம் தேதியில இருந்தே பீதி ஆயிருச்சு. என்னைக்கு வருமோ அப்படின்னு சொல்லி. 10ஆம் தேதி ஆனோடனே 10ஆம் தேதி வரை வந்துருச்சு. இன்னும் 7 நாள் தான். அப்படியே நாள் கணக்கா எண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் டெய்லியும் ஹாஸ்பிட்டல் இருந்து பெயின் வந்துச்சான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. போன் அடிச்சு, வரல சிஸ்டர், துடிப்புலாம் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை செக்கப்புக்கு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் போகாமலே இருந்திருக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் இருந்தாலும் நாள் நெருங்கிருச்சு, பெயின் வரலன்னா என்ன பண்றது அப்படிங்கறதுனால சரி போவோமேன்னு போனேன். நான் பயந்துகிட்டே தான் போனேன். இங்க இருந்து சாமி கும்பிட்ட போதெல்லாம் எனக்கு தெரியும் எப்படியும் இவங்க இது பண்ணி கர்ப்பப்பை வாய் திறந்துருக்கான்லாம் பாப்பாங்கன்னு நானா சும்மா நினைச்சுதான் அந்த மாதிரி எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு. நீங்க யாரும் இதை கேட்டுட்டு பயந்துட்டு ரொம்ப டெலிவரி நினைச்சு பயப்படாதீங்க. ஏன்னா இது வந்து நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான். ஆமா, நான் அப்படிதான் போனேன். ஏன்னா 14ஆம் தேதி செக்கப்புக்கு வர சொன்னாங்க. 14ஆம் தேதி தான் செவ்வாய்க்கிழமை போனேன். செவ்வாய்க்கிழமை போன உடனே எல்லாரும் இருந்தாங்க. என்னையுமே டெலிவரி ஏன் இன்னும் ஆகலை, சரி கர்ப்பப்பை நார்மல் டெலிவரி ஆகுமா இல்லை ஆகாதான்னு பார்த்து சொல்றதுக்காக தான். அதுவும் இல்லாமல் வழியை கொஞ்சம் கிளப்பி விடுறதுக்காக தான். நார்மல் டெலிவரி ஆக முடியாதுன்னா சிதம்பரம் அனுப்பி விடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அது வந்து பிஹெச், அங்கே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நார்மல் டெலிவரி மட்டும் தான் அங்கே பார்ப்பாங்க. ஆமாம், அப்படிங்கிறதுனால செக்கப்லாம் முடிச்சுட்டு நான் தான் கர்ப்பப்பை திறந்துருக்கான்னு மட்டும் பாத்துருமா நம்ம அப்படின்னு சொன்னாங்களா அந்த நர்ஸக்கா. ஐயோ கடவுளே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அந்த அக்கா வேற நோட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. எதுக்கு அவன் ஓடி போயிடுவானு பயமோ என்னமோ தெரியல. நோட்டை நானே வச்சிருக்கேன், நீ போயிட்டு வா, ஒன்னும் வலிக்காது, போயிட்டு வா அப்படின்னாங்களா. உள்ள போயிட்டு சரி அம்மா வலிங்க கர்ப்பப்பை திறந்துருக்கான்னு பாக்குறப்போ செம்மையா கத்துனா. அதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்தா அந்த அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தானே, எல்லாருமே செக்கப்புக்கு வந்திருந்தாங்களா. வெளியில வந்தோடனே எல்லாரும் என் கண்ணுல தண்ணி தேங்கி நிக்குது. நோட்டை வாங்கறதுக்காக அந்த செக்கப்புல அந்த ரூமுக்கு போறேன். எல்லாரும் என்னையே பாக்குறாங்க, கத்துனது வெளியில வரைக்கும் கேட்டு அடிச்சாட்டுங்க. அப்புறம் எல்லாரும் பார்த்தாங்க. அப்புறமே என்ன சொன்னாங்க, டாக்டர்கிட்ட போய் இது போல டெலிவரி ஆக போதுங்க சார், உங்களுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 3 நாள். அப்புறம் பிளட் டெஸ்ட் ஏன் இந்த மாசத்துக்கு எடுக்கல அப்படின்னு கேட்டாங்க. சிஸ்டர் சொன்னாங்க, விருதாலத்துல வந்து நான் கொஞ்ச நாளைக்கு 1 மாசம் ஆகல எடுத்து, அதுவே போதும் அப்படின்னாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க, இல்ல இப்ப பிளட் எவ்வளவு இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால லேபுக்கு போய் பார்க்க சொன்னாங்க. லேபுக்கு போனா ஒரு 1 hour வந்து நான் நல்லா இருந்தேன். 1 hour நல்லா இருந்தேன் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது. அப்புறம் எப்பவும் போல இந்த பேக் பெயின் வந்துருச்சா. அப்போ வந்து நான் போன்லயே இவர்கிட்ட சொன்னேன். இவர் வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்து இது போல என்னன்னு தெரியல உமா, பேக் பெயினா இருக்கு, கண்டிப்பா எனக்கு தெரியும் இது டெலிவரி வருது. இவர் நம்பினாரா என்னன்னுலாம் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ரொம்ப பசியும் வேறையா. அவங்க வந்து எடுக்கிறதுக்கு லேட் ஆச்சு. நான் போய் ஐயோ டெலிவரி பெயின் வந்துச்சுங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா பிளட் டெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற. டெலிவரி பெயின் வந்துச்சுங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா பிளட் டெஸ்ட் எடுங்க
அப்படிங்கிறோம். ஆஹா உட்காருன்னு அப்புறம் உட்கார விட்டாங்க. அப்புறமே என் நோட்டை எடுத்து படித்து பார்த்ததுக்கு அப்புறம் டெலிவரி டேட் நெருங்கிடுச்சு. டெலிவரி பெயின் தான் வருதுன்னு எனக்கு மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பசி தாங்க முடியல. அவங்க வந்து டிஃபன் லஞ்சுக்கு போயிட்டாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் கொடுக்காமலே போயிட்டாங்க. எனக்கு பசியும் தாங்க முடியல, பேக் பெயினும் ஓவராக இருக்குது. நான் வந்து இவரை கூட்டிகிட்டு அங்கே எதுவும் கடை கிடையாது, ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு போயிட்டேன். அவர் போனப்ப இவர்கிட்ட சொல்றேன். ஆனா இவரு நம்பினாரா என்னன்னு தெரியல. என்ன வலிக்குது வலிக்குதுன்னு சொல்றாளே, திங்கிறாளே, வலி இல்லைன்னு நினைச்சாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சொல்ல சொல்ல ஒரு இதே இல்லாம ஓ ஓ அப்படின்னு வலி வந்துருச்சுன்னு சொன்னா அங்க போய் பிஸ்கெட் பாயிட்டு மிச்சத்தை வாங்கி தின்னுட்டு எனக்கு வலிக்குதுன்னா சாப்பிட்டுக்கிட்டே சொன்னா. அப்புறம் என்னங்க பண்றது, பெயினாவும் இருக்கு. அப்பதான் வேற டிபார்ட்மெண்ட். நான் சொன்னேன் இவர்கிட்ட, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சிவாவுக்கு இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சுது, அதே போலதான் எனக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா அப்புறமே என்னை கூப்பிட்டுருப்பாங்களுக்கு போய் பிளட் டெஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு நான் வந்து பெயின் அப்பவே கொஞ்சம் அதிகமாயிருச்சு. என்னதான் ஆனாலும் சரி நர்ஸுகிட்ட சொல்லுன்னு சொன்னாரு. நான் சொல்லவே, நான் வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன், இங்க இருந்தே நான் அட்மிட் ஆக மாட்டேன், வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமே யாருக்கிட்டையுமே சொல்லவே கிடையாது. அங்கே இருக்கிற பிள்ளைங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும், என்னை கூட்டிகிட்டு போய் கர்ப்பப்பை செக் பண்ணது தெரியுமா, ஏன் பெயினாக இருக்கா, உட்காருங்க, தண்ணி குடிங்கன்னு அங்கே இருக்கிற பிள்ளைங்க தான். நான் தண்ணியுமே எடுத்துட்டு என்னோட வாட்டர் கேனு இவங்க 2 பேரும் போனப்ப ஹாஸ்பிட்டல்லே மிஸ் பண்ணிட்டாங்க. நர்ஸுக்காக எடுத்து வைக்க சொன்னதுக்கு அவங்க வீட்டில் வச்சிருந்தாங்க. அதனால வாட்டர் கேன் இல்லையா, சில்வர் வாட்டர் கேன்ல தான் எடுத்துருப்போம், சுடுதண்ணி அதில் தான் இருக்கும். சரின்னு அதை எடுத்துட்டு போக முடியலையா. அப்புறம் அங்கே இருந்த பிள்ளைங்களாம் உட்கார்றது கூட கூட்டமாக இருந்துச்சு, இடம் கொடுத்து தண்ணி கொடுத்து அதெல்லாம் இது பண்ணாங்களா. வீட்டுக்கு போயிட்டோங்க. வீட்டுக்கு தின்னுக்கிட்டே சொல்லிட்டு போறேன். இவர் நம்பவே இல்லை. அது எத்தனை நாளே தெரியல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எனக்கு டெலிவரி பண்ணி நான் சொல்றேன் பாரு, இன்னைக்கு நைட்டே டெலிவரி ஆயிரும்னு சொல்லிட்டே தான் போறேன். வண்டியில போக முறுக்கும் சாப்பிட்றேன், சொல்லிக்கிட்டும் போறேன். ஜூஸும் போகும்போது ஒன்று வாங்கிக்கிட்டு என்னென்ன திங்க முடியுமோ தின்னுக்கிட்டே சொல்லிக்கிட்டே போறேன். இவனா பாரு இன்னைக்கு நைட்டே எனக்கு கன்ஃபார்ம் டெலிவரிங்கிற. இவர் அதை ஒரு இதாவே எடுத்துக்கல. ஏன்னா நார்மல் வழி அப்படின்னு நார்மல்னு நான் சொல்றது போயின்னு நினைச்சுக்கிட்டாரு. அப்புறமே வீட்டுக்கு போன உடனே எங்க அம்மா கிட்ட சொன்னா எங்க அம்மா சுத்தமா நம்ப மாட்டேங்குது. ஏன்னா நான் சிரிச்சுக்கிட்டே சொல்றேன்னா, அம்மா டெலிவரி பெயின் தாம்மா, கண்டிப்பா நான் சொன்னான்னு பாரு, இன்னைக்கு நைட்டு எனக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொன்னேன். அப்புறமே எங்க அம்மா வந்து சரி கஷாயம் வந்து வச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்குமே நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு இன்னொருன்னா, இவ எவ்வளவு வலியா இருந்தாலும் சொல்ல மாட்டா. எங்க அம்மாவுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும், எவ்வளவு வலியா இருந்தாலும் அவ்வளவா சொல்ல மாட்டா அப்படின்னு தெரியும். அப்புறம் அவங்க கஷாயம் வச்சு கொடுத்தாங்க, வலியா இருந்தா கொஞ்சம் அதிகமாகட்டும் அப்படிங்கறதுனால. உடனே எங்க அக்கா வந்து வீடியோ கால் பண்ணாங்க. வீடியோ கால் பண்ணோடனே என்ன வலிங்கிற, நார்மலா உட்காந்துருக்குற, உனக்கு இதுதான் வலியா, வயசாமி வலியா அப்படின்னு கேட்டாங்களா. ஆமாங்க இதான் வலிக்குதுதான், உண்மையாதான் வலிக்குதுன்னு எங்க அக்கா சுத்தமா நம்பவே இல்லை. ஏன்னா பெயின் விட்டு தாங்க வரும். வலிக்குமாங்க, அப்படியே கண்ணை மூடி உட்காந்துருப்பேன்னா மூச்சை கீழே இழுத்து விட சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உட்காந்துருந்தேன்னா அப்புறமே உடனே அந்த பெயின் எப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த பெயின் வரும். அப்புறம் உடனே நார்மலா பேச ஆரம்பிச்சிருவோம். அதனாலயே நம்பவே இல்லை குடும்பத்துல யாருமே. அதுக்கப்புறம் கஷாயம் ஒரு 2-3 அந்த கஷாயம்லாம் இன்னொரு வீடியோல கண்டிப்பா தெளிவா கஷாயத்தை மட்டும் சொல்றேன், என்னென்ன கஷாயம் குடிக்கணும் அப்படிங்கறத. அப்புறம் அதிகமா கஷாயம் எல்லாம் வச்சு கொடுத்தோடனே எனக்கும் பெயின் ஓவர் ஆயிடுச்சு. நான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டான்னு கிட்டத்தட்ட நாங்கள் ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு வந்த உடனே என் ஹஸ்பண்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்டாங்க, இப்போ வேணாம். எங்கள் அக்காலாம் சொன்னா, ஹாஸ்பிட்டல் போயிருங்க, வீட்லேயே இருக்கக்கூடாது, அங்கே போனீங்கன்னா உங்கள் நர்ஸு என்னன்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் சொல்லிட்டேன், நீ ஃபோனே அடிக்கக்கூடாது, நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் நீ ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிக்கணும்னு சொல்லி ரொம்ப நேரம் வரைக்கும் வாக்கிங் போய்கிட்டே இருந்தேன். வீட்டுக்கு பின்னாடியே நடந்துக்கிட்டே இருந்தேன். நடந்ததுக்கப்புறம் ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. ரொம்ப பெயின், என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. சிவாவுக்குமே அப்படிதான், நான் வலியை பொறுத்திருந்து, ஏன்னா அங்கே போனால் நம்ம பக்கத்தில் யாரையும் விட மாட்டாங்களோங்கிற எனக்கு பயம். இந்த வீட்டிலன்னா ஆறுதல் சொல்ல பக்கத்தில் அத்தனை பேர் இருப்பாங்க, அதனால அங்கே போனால் நம்மளை யாரையும் விட மாட்டாங்களோ அப்படிங்கிற பயத்தினால நான் லேட்டாகவே போகலாம் அப்படின்னு. அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாயை செக் பண்ணியிருக்கோன்னு ஒருத்தவங்க செக் பண்ணாங்களா, திரும்ப உடனே டியூட்டி 1 hourலயே 2 hours திரும்ப வந்து இன்னொருத்தவங்க செக் பண்ணும். இதுல ஹைலைட் என்னன்னா, வீட்டுல போய் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்ட போனோம். அங்க போனா ரொம்ப வலி அதிகமாயிடுச்சு. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டான்.
கிழிச்சிட்டு சுடுதண்ணி வச்சு ஊற்றிட்டு கஷாயத்தை குடிச்சிட்டு ஆம்புலன்ஸ் ஃபோன் அடிச்சு போய் கொண்டு போனோம். செக்கப்லாம் பண்ணி அங்கே போனால் அங்கே செக் பண்ண வரவங்களை உதைக்க போகிறா வழியில். அந்த அளவுக்கு பெரிய இது பண்ணிட்டு அலப்பறெல்லாம் பண்ணி முடிச்சு அந்த அக்கா ப்ரெக்னெண்டாக இருந்தாங்க. இவ்வளோ செக் பண்ணாங்க. பாயெல்லாம் என்ன உதைச்சாலும் பரவாயில்ல, நானும் ப்ரெக்னெண்டா இருக்கேன், என் குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. என்னால வலி தாங்க முடியலன்னு இது என்ன அறியாம தாங்க அதை பண்ண வேணும்னு. டைம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உண்மையிலேயே. எனக்கு பக்கத்துல இருந்து கதறல் சத்தம்லாம் கேக்குது. இந்த படத்தெல்லாம் கத்துவோம், ஐயோ அம்மான்னு கத்துவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கத்துறா. எனக்கு எல்லாமே கேக்குது. நான் இல்லை எனக்கா கண்ணுல தண்ணி கலங்குது. யாரு உனக்கா? உண்மையா உனக்கு உண்மையா எனக்கு இருந்தாலும் ஒரு ஏன்னா வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா பண்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு போன டெலிவரிக்கு ஒன்றும் தெரியலையா, எனக்காவது இதே ஆயிடுமோ என்னமோ போய் அப்புறம் கடவுள்கிட்ட வேண்டிட்டேன்னு. அப்புறம் ஊசி போடும்போது நர்ஸாக வேற கேட்பாங்க, அங்க ஊசி குத்துனா இங்க வலிக்குது அப்படின்னு. எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுனால எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நேரம் பெயின் அனுபவம் இது ஆகும் அப்படின்லாம் கேட்டுருந்தாரு. அந்த அக்கா வேற, உனக்கு எப்போ பெயின் வருதுன்னு சொல்லி எப்போ நிற்குதுன்னு சொல்லு, அதை நான் கால்குலேட் பண்ணணும், அப்போதான் உனக்கு எத்தனை மணிக்கு டெலிவரி ஆகுதுன்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்கங்க. நான் என்ன சொன்னேன், வலி வந்தது உடனே ஒரு 5 வலி வந்து கரெக்டா ஒரு 2 நிமிஷம் தான் வலிக்குது, உடனே நின்றுடுது. வீட்டுல வந்து கொஞ்சம் பெயின் அதிகமாவே இருந்தது, நிக்கிறதுக்கு லேட் ஆச்சு. ஹாஸ்பிட்டல் போனோடனே உடனே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல நின்றுடுது. ஏய் என்னடி இது, இப்படிலாம் வலி யாருக்குமே வராதே, அதுக்குள்ள உனக்கு வலி நின்றுடுச்சா? அப்படி பார்த்தா இன்னும் உனக்கு இதெல்லாம் வலி கிடையாது, இன்னும் பெயின் அதிகமா வரணும், அதுதான் வலி அப்படின்னு சொன்னாங்களா. எனக்கு அது வேற ஒரு சைடு, என்ன இந்த அக்கா வேற இன்னும் பெயின் வரணும்னு சொல்றாங்களே, அப்ப இது டெலிவரி பெயின் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. டெலிவரிக்கு ஆக ரொம்ப லேட் ஆகுமோன்னு எனக்கு பயம், வேற ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரொம்ப பெயின் தாங்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க டியூட்டி மாதிரி போயிட்டாங்க, வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்க. கடை வசதி அங்க எதுவும் இல்ல. இன்னொருத்தவங்க டியூட்டி மாறினாங்களோ, நீங்க எத்தனை மணி வரைக்கும் பச்சை புள்ளிய வச்சுட்டு சாப்பிடாம இருப்பீங்க? அவங்க போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் ஒரு 10 கிலோமீட்டர் போய் சுத்தி கடைகள்லாம் கண்டுபிடிச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆமா, ஒரு அதான் எத்தனை மணி, ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 10 எத்தனை மணி குழந்தை பிறந்தது? 10 மணிக்கு தானே பிறந்தது. 10 மணிக்கு. ஆனா ஒரு அரை மணி நேரம் பக்கமா உள்ள போய் கதறிட்டு இருந்தாங்க, அரை மணி நேரம் கரெக்டா. அதுக்கப்புறம் 10 மணி 10:03 என்னமோ தெரியலங்க, 10:03 10:08 தெரியல, வெளியில ஓடியாந்து தூக்கிட்டு வந்து குழந்தை பிறந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கையில. அதுக்கு முன்னாடியே என்கிட்ட சிஸ்டர்ஸ் 2 பேருமே என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ வந்து எப்ப ரூமுக்கு போலான்னு சொல்றியோ அப்ப போலாம். 2 பேருமே அதான் சொன்னாங்க. உனக்கு எப்ப என்ன சொல்றது மோஷன் போற போல இது பண்ணணும்னு வருதோ அப்போ மட்டும் என்கிட்ட சொல்லு, அப்ப வந்து நம்ம ரூமுக்கு போலாம், டெலிவரி ரூமுக்கு அப்படின்னு 2 பேருமே சொன்னாங்க. இதுல ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் இவளுக்கு செத்து டெலிவரி பார்த்தோம். அங்கே எல்லாம் ரொம்ப மட்டமாக நடத்துக்கிட்டாங்க. எப்படின்னா திட்டுறது, ரொம்ப ஒரு மாதிரி பேசினாங்க. இங்கே வந்து சூப்பராக கேர். நான் இங்க இருந்து போன உடனே சிவாவுக்கு டெலிவரிக்கு மாசமா இருந்தப்ப என்ன ரொம்ப கத்துற, நீ பேசாம சிதம்பரத்துக்கு அனுப்பிடுவேன், சிதம்பரத்துக்கு போ, நீ ஒன்னா இங்கெல்லாம் டெலிவரி பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. மூஞ்சி இழுத்துக்கிட்டேன், என்ன போறியோ. அந்த ஆம்புலன்ஸ்காரரும் அப்படி பேசினாரு, அவங்களுக்குன்னு வழி வந்தாங்க. எனக்கு வந்து அப்ப பயம், டெலிவரி பார்க்காம போயிருவாங்களோ அப்படிங்கிற பயம். எனக்கு எதுவுமே அப்ப தெரியாது, ஃபர்ஸ்ட் டெலிவரி. அப்படிலாம் பயந்துகிட்டு அவன் திட்டான் அந்த ஆம்புலன்ஸ்காரன். ஏன்னா அவன் பொண்டாட்டிக்கு, அவன் அம்மாவுக்கு, அவங்க அக்காவுக்கு வழி வந்தா அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதை அப்படியே தாங்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்பெல்லாம் விவரம் தெரியாது, இல்லன்னா வச்சுக்கலாம். எனக்குமே அப்பெல்லாம் தெரியாது. இப்போ ஒரு பொண்ணை பிறந்ததுக்கு அப்புறம் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. அப்புறமே அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முடியல இவங்க 2 பேரும். நான் வந்து இடுப்ப வந்து ரொம்ப இது பண்ணா டான்ஸ் ஆடுற என்ன பண்றா, திருப்பி உட்கார. அப்ப என்னன்னா குழந்தையோட கழுத்து இருக்கிடும், ஏதோ ஒண்ணுன்னா வேலை பிடிச்சிக்கிட்டே முடியாது. அந்த நர்சமா இப்படிலாம் பண்ணக்கூடாது, குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து பிடிச்சாங்களா, தலையிலேயே அடிச்சுக்கிட்டு அழுவுறேன். ஐயோ என்ன பண்ணுவேன், நான் செத்தா பரவாயில்ல, விஷத்தை கொடுத்து என்ன கொண்டு. ஆமா, எனக்கே அந்த இதெல்லாம் நினைச்சு பார்த்தா இப்ப சிரிப்பா இருக்கும். அந்த நிலைமையில எப்படிங்க புரியுது. அப்பவுமே எனக்கு மனசு கஷ்டமா தான் இருந்து, இப்ப நினைச்சா சிரிப்பு. நான் என்ன பண்ணுவேன், இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டுலாம் அழுகுறேன். இங்க இருந்து போகும்போதே எங்க அப்பாவை தான் மேக்சிமம் நான் அதிகமா கூப்பிடுறேன். எங்க அப்பாவை நான் அதிகமா பேசுவேன், இருந்தாலுமே ரொம்ப
அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு வரணும். அதுக்கப்புறமே எனக்கு ஓரளவுக்கு முடியலைங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. தங்க பொண்ணுன்னு தான் கூப்பிட்டாங்க, வேற எந்த வார்த்தையும் சொல்லி கூப்பிடல. தங்க பொண்ணு போகலாமா ரூமுக்கு போகலாமான்னு கேட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இல்லை சிஸ்டர் இப்போ வேணாம் அப்படின்னு. அப்புறமே கொஞ்சம் நேரம் ஆனோடனே போகலாமா தங்க பொண்ணுன்னு கேட்டாங்களா, போகலாம் அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் ஏன்னா தாங்க முடியல. வலி வந்தோடனே படுக்க சொல்லுவாங்க, வலி வந்தோடனே எந்திரிச்சு நின்னுப்பா, என்னால் முடியாது அந்த வலி தாங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் அவங்க திரும்ப பனிக்கூடம் மாதிரி ஒன்று உடஞ்சிது. சரி பிறந்துருச்சான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்னமோ தேடுறாங்க அவங்க, ரெடி பண்ணணும் மாட்டுக்கு அந்த இதுக்கெல்லாம். அதுக்கு ஒரு ஆயமெல்லாம் இருந்தாங்க, என்னென்னமோ தேடுறாங்க. அப்புறம் லைட்டு கீட்லாம் போட்டோடனே எனக்கு பயம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் முக்குற மாதிரியும் ரொம்ப முக்க சொன்னாங்களா. அவங்க என்னாலே தாங்க முடியல. நான் மனசுல நினைச்சது ஒன்னே ஒண்ணுதான், உயிரே போனாலும் பரவாயில்ல, என்ன பண்ண போறோம் நம்ம இந்த வழியை அனுபவிச்சுக்கிட்டு. நீங்க யாராவது டெலிவரியா இருக்கீங்களா, அந்த டெலிவரி நினைச்சு பயப்படுறீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ பார்க்கணும். புதுசா பார்த்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வெறும் ரிக்வெஸ்ட் தான். ஆமா, 3 டைம் தான் ரொம்ப இது பண்ண முக்குனா, 3வது டைமும் ஒடியாந்துருச்சு. ஏன்னா என்னால தாங்க முடியல. இப்போ இதுக்காக தானே இவ்வளவு நாள் காத்திருந்தோம், உயிர் போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 3 இதுல வந்துட்டா. அதுக்கப்புறம் வந்த உடனே குழந்தை சத்தம் கேட்டது. எங்க அம்மா சுத்தி சுத்தி அலமோதுறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். எங்க அம்மா நான் இப்படின்னு ஓரக்கனால ஒரு சத்தம் மட்டும் கேட்டுச்சு, அவங்க தொடச்சிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா என்ன பண்ணுது, இதுக்கும் அதுக்கும் ஓடுறாங்க, இதுக்கும் அதுக்கும் ஓடுறாங்க. ஏதாவது என்ன குழந்தைங்கிறது சுத்தமா அவங்க கிளீன் பண்றதுனால தெரியல. அதுக்காக அப்படி போறாங்க, என்ன கண்டுக்கல. பிறந்தது உடனேவே அவ்வளவுதாமான்னு கூட சொல்லல. எங்க அம்மா அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. நான் அப்போ நினைச்சேன் இது எதுக்காக ஓடுது எங்க அம்மா அப்படின்னு. வெயிட் மெஷின்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அந்த குழந்தை பின்னாடியே சுத்தினா பாத்துக்குங்க எங்க அம்மா. என்னை என்னன்னு கூட கண்டுக்கல. அந்த குழந்தைய கிளீன் பண்ணி வெயிட் சொல்லிட்டு, அந்த குழந்தை இல்ல இவ குழந்தை, என் பொண்ணு, வெயிட் எல்லாம் சொன்னிட்டு நர்ஸக்கெல்லாம் திரும்ப தையல் போடுறதுக்கு என் பக்கத்துல வந்துட்டாங்க. ஆயம்மாவும் வந்துட்டாங்க. எங்க அம்மா அந்த குழந்தையே பார்த்தாங்க. ஏன்னா என் பொண்ணு பிறந்த முன்னே தங்க மாதிரி ஜொலிச்சிட்டு இருந்தா, கலர் கிளர் எல்லாமே அவ்வளவு ஒரு இது அழகா இருந்தா. நான் உடனே பார்த்தேன், இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. நேரா போனேன், குள்ளாய பார்த்தேன், ரொம்ப இதாகி கடந்து படுத்திருந்தா. அப்புறம் போயிட்டு என் பொண்ணை பார்த்தா, நான் என் பொண்ணு இப்போ வந்துட்டேன். ஆகுறதுல இருந்து என்னை கொண்டு போய் அந்த ரூம்ல விடுற வரைக்குமே இவரு தான் விட்டுட்டு வந்தாரு. பிரைவேட்ல தான் அந்த இவ என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நான் பிரெக்னென்ட் ஆனதுல இருந்து 3ஆம் மாசம் சொல்லுவேன், இந்த வாட்டி மட்டும் நான் எங்கேயாவது போனேன் உன்னை கொண்டுடுவோம், நான் என்ன கஷ்டப்படுற எல்லாத்தையும் பாக்கணும், அதெல்லாம் நீ பார்த்தேதான் ஆகணும் அப்படின்ட்டு. அதே மாதிரியே கடவுள் உண்மையா அந்த வாய்ப்பு ஏற்படுது. என்னை கொண்டு போய் அந்த ரூம்ல விட்டது வரைக்கும் அவர் அந்த விட்டுட்டு வெளியிலேயே நின்றுட்டு இருந்தாரு. அப்புறம் எப்போ குழந்தை இதாச்சுன்னு பிறந்துச்சுன்னு சொன்னாங்களோ தெரியல. அதுக்கப்புறம் தாங்க லேட்டு. இவர் சொன்ன மாதிரி 1/2 மணி நேரம் குழந்தை பிறக்கிறதுக்காகலாம் கிடையாது. நான் குழந்தை போன உடனே எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, 5 நிமிஷத்துலேயே பிறந்துச்சு. அந்த தையல் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த தையலுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துச்சு. உள்ள அழுக்குலாம் இருக்கும்ல, அந்த அதெல்லாம் கிளீன் பண்ணி அந்த அழுக்கு ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டு தையல் எங்க மிஸ் ஆயிருக்குன்னு ஏன்னா அவங்களோட தப்பா இருக்கக்கூடாதுல்ல, லைட் அடிச்சு பார்த்து அந்த தையல் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு தான் டைம் எடுக்குமே ஒழிச்சு மற்ற எதுக்கும் டைம் எடுக்காது. அதுதாங்க எங்களோட இது. அதுக்கப்புறமே என்ன ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு அந்த இதுல உட்கார அதான் கொண்டு போய் விடுவாங்களே ரூம்ல, அதான் அதுல உட்கார சொன்னாங்களா. சாமி இதுல உட்காந்து எந்திரிக்கிற கஷ்டம் எனக்கு வேணாம், அதுக்கு நான் நடந்தே போய்க்கிறேன். ஆமா நடந்து போலாம். அதுல இருந்து இறக்கி உட்கார சொன்னது எல்லாத்துலயுமே ஹஸ்பண்ட் என் கூட. இவ தூங்கினாலும் நான் என் பொண்ணு கத்தனா உடனே கூப்பிடுவேன், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லதான் உண்மையா அந்த வசதி எல்லாம் கிடைச்சது. எனக்கு உண்மையாவே அது அதிர்ஷ்டம் தான். ஆனா அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப கிரேட் தான். நார்மல் டெலிவரிக்கு 95% வாய்ப்பு இருந்தா மட்டும்தான் அங்க பாப்பாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தால் கூட அமைச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அது பிஹெச், அந்தளவுக்கு டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஃபெசிலிட்டி ஆப்ரேஷன் தேட்டர் எதுவும் கிடையாது. மற்றபடி செகண்ட் டெலிவரி மோஸ்ட்டாக அங்கே பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் டெலிவரி கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. இந்த கேரிங்காக இருக்கட்டும், ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல்னு அதை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எங்கே போனாலுமே சரிதான். இதுவரையும் அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் நான் பார்த்தது இல்லைங்க.
ஏன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்மள மாதிரி நாங்க எதுக்காவது தடுப்பூசி போனா என்னமோ அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி வா தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். கடைசியா நாங்க இப்ப செக்கப்புக்கு பாப்பாவுக்கு இந்த தையல் பிரிக்க போனப்ப அவர் சொன்னது, எப்படி நீங்க இப்படி இருக்கிறீங்க கேட்டாங்க, எப்படி நீ இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்ட போன அப்படின்னு கேட்டாங்க. எப்படி கேட்டாருன்னா, இந்த தம்பி தான் உங்க கூடவே இருந்து பாத்துக்குச்சு இல்ல. ஆமா சரி அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு இவரு கேட்டோன்னே, இப்பெல்லாம் இந்த காலத்துல யாரும் அப்படி இல்ல நமக்கும் தான் இருக்காங்களே அப்படின்னு சொன்னாரா. அப்புறம் ஏன் சார் அப்படி சொல்றீங்க, இருந்தாலும் நம்ம ஒர்க்கு எப்பவுமே டைம் இல்ல அந்த மாதிரி ஏதாவது சண்டை வீட்டுல வந்துகிட்டே இருக்கும். பரவாயில்ல, எங்களுக்கும் தான் சார் ஸ்டார்டிங்ல சண்டை வந்தது. இந்த அளவுக்கு வர்றதுக்கு 5 வருஷம் ஆச்சுங்க. எங்களுக்கு புரிதல் வந்து ஒருத்தர் பணம் காசு இதை தவிர்த்து நமக்கு வந்து குடும்பத்தோட நேரம் செலவு பண்றதும் அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறது முக்கியங்கிறத புரிஞ்சுக்க எனக்கு 5 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பண்ணாத சேட்டை பண்ணுவேன், அடி சண்டை. என் பொண்டாட்டி பிள்ளை சொல்றேன், நான் ரவுடிலாம் இல்லை, வீட்டுக்குள்ள நடக்கும் கருத்து வேறுபாடு. இதெல்லாம் வந்து சரி பண்ணி இப்போ நாங்கள் நல்லா இருக்கும். பணத்தளவில் நல்லா இருந்தாலும் மனசளவில் நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்குவோம். நான் வைக்கப்பட மாட்டேன், ஜாமான் விளக்கிறதா இருக்கட்டும், வீடு வெட்டல். ஏன்னா இந்த செகண்ட் டெலிவரி பார்த்த அப்புறம் எனக்குள்ள ஈகோங்கிறது சுத்தமாக போயிடுச்சு. இவ்வளோ பெரிய கஷ்டத்தை பார்த்துட்டு வரவங்களுக்கு நம்மளும் கூட ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம லைஃப் பார்ட்னர் தானே, எல்லாத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ணுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச சின்ன ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு. அதுக்குள்ளே சில பாடுங்க வந்து கமெண்ட் போடுவானுங்க, இவன் என்னடா இந்த வேலையெல்லாம் செய்யலாம், வீட்டில் செய்யலாம், இவன் அப்படி. அதை பற்றி கவலை இல்லை. எல்லாருமே அவங்க ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா ஒய்ஃப் தான் நம்மளோட பாதின்னு சொல்லலாம். ஞானோதயம் பிறந்துருச்சு எனக்கு, அதான் உண்மை. எனக்கு என்னன்னா, ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் யார் நம்ம ஹஸ்பண்டுக்காக எவ்வளோ பெரிய வழி அனுபவிக்கிறோம். இதை செய்யறது ஒன்றும் தப்பு கிடையாது அந்த மாதிரி. ஆனா டெலிவரியை பத்தி உண்மையா யாரும் பயப்படாதீங்க. அப்படி சொல்றேன்ல, இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுங்கிறத உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லும் போது பெருசா தெரியும். ஆனா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. உண்மையா சிவாவுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பெயினா இருந்துச்சு. அதாவது எவ்வளவு நேரம் பெயினா இருந்துச்சுன்னா, முன்னாடி நாளே அதுல இருந்து 1.5 நாள் 2 நாள் கிட்டத்தட்ட பெயின் அனுபவிச்சேன். ஆனா பாப்பாவுக்கு அப்படி கிடையாது. உடனே பெயின் மத்தியானம் தான் பெயின் வந்தது. நைட்டு 10 மணிக்கெல்லாம் வந்துட்டான். அந்த மாதிரி 2 நாள் 3 நாள் 4 நாள் வைப்பாங்க. நான் வேற இந்த டைம் வேலை ஒண்ணுமே செய்யலாம். அவ்வளோவா வாக்கிங் போல எதுவுமே பண்ணல. எங்க அம்மா நான் நடக்கும் போதெல்லாம், நீ வாக்கிங் போ, இதுக்குதான் போன்னு சொன்னல அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப பயந்தேன். ஆனா உண்மையா யாருமே பயப்படாதீங்க. அதெல்லாம் அந்த ஒரு செகண்ட் கஷ்டம் வந்து பனி போல கரைஞ்சிரும். சொல்ல எனக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அது கண்ணாடி திறக்கிறதுக்குள்ளேயே அந்த நாளும் ஓடிடுச்சு, அந்த பெயினும் ஓடிடுச்சு. குழந்தை பிறந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் ஆயிடுச்சு. உண்மையா பயப்படாதீங்க. உண்மையா அதை நான் இப்பவும் நினைக்கிறேன், எப்படி அவ்வளோ பெயின். அது ஒரு இதான வலி அப்படிங்கறது இந்த டைம் தான் நான் ரசிக்கிறேன். போன டைம் சிவா இருந்தப்ப சாமி இந்த வலியே வேணாம் அப்படின்லாம் வெறுத்துட்டேன். இந்த டைம் உண்மையாலுமே அதுவும் நம்ம ஒரு உயிரை கொண்டுட்டு வர்றோம் அப்படிங்கும் போது அது சந்தோஷமா தான் இருந்துச்சு. அவ்வளோ. ஆனா ரொம்ப பாப்பாவுக்கு பெயின் தாங்க முடியல. அதோட முக்கியமா என்ன, இது ஒரு கதை தான் சொன்னது, எங்க லைஃப்ல நடந்ததை ஷேர் பண்ணிருக்கோம். டைம் கிடைச்சா ஃபுல்லா பயப்படாதீங்க. மெயினா அதுதான். நான் என் வீடியோ பாத்தீங்கன்னா பயமா இருக்குன்னே போட்டுட்டு இருந்தேன். ஆனா உண்மையா கடவுளை வேண்டிக்கோங்க எப்பவும். ஏசப்பா விநாயகரையா அப்படி அவங்க டெலிவரி அப்பவே ஏசப்பா கடவுளே அப்படின்னு. இல்லை இப்ப ஏசப்பாவை கூப்பிடுறா அப்படின்னு கேட்டாங்களா. அப்பவே தையல் போடுறப்பவே பேசிட்டு இருந்தாங்க. இல்ல நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஓ அப்படியா அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே தான் தையல் போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நர்ஸ் அக்காங்கெல்லாம் பயந்துகிட்டே போனேன். செம்மையா பேசினாங்க. எல்லாரும் கேரக்டரும் அவ்வளோத்துக்கு பிடிச்சதுங்க. யாருமே தப்பா கூட ஒரு வார்த்தை என்கிட்ட பேசவே கிடையாது. அப்படி பார்த்துட்டாங்க. சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கு. மெயினா பேரே சொல்றேனே, விருதாச்சலம், சித்தியத்தோப்பு, பெண்ணாடம், திட்டக்கூடியவங்களாம் ரொம்ப ஒரு ரெக்கடா இருப்பாங்க. அவங்களாம் ரப்பர். இங்க இருந்து செக்கப் போகும்போது என்ன சுடிதார் போட்டு வர, ஏன் உனக்கு என்ன முதல் பிள்ளை, அது எப்படின்னா அவங்க சொந்த காசுல வந்து அவங்க நம்ம டெலிவரி பாக்குற மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டைம் தான் விருதானம் போனா அதுலயே புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க எப்படி பேசினாங்க. ஆனா அது நல்ல ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குங்க, நீங்க பயப்பட வேண்டாம். அடுத்து வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க, எங்களுக்கு அது வீடியோ ரெடி பண்ணதுக்கான ஒரு இதா இருக்கும். அடுத்த வீடியோ ஆபரேஷன் வீடியோ பத்தி போடுறோம். ஏன்னா கேட்டுட்டே இருந்தாங்க, எங்களுக்கு தான் டைம் கிடைச்சது, வீடியோ இல்லை. பாய்ங்க.